Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டங்கள் தற்செயலானவையாக அல்ல, ஞானமுள்ளவையாயும் நன்மையானவையாயும் இருக்கின்றன. இக்கட்டுகளின் மத்தியிலும் அவருடைய நோக்கம் நிலைத்திருக்கும். செழிப்பான இடத்துக்கு அவர் நம்மை நடத்துகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களுக்கு என்ன தேவை என்பது நம் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தையும் அவர் அறிவார். ஆம், அவர் உங்களுக்காக நம்பிக்கையும் செழிப்புமான ஒரு எதிர்காலத்தை ஏற்கனவே திட்டமிட்டுள்ளார். நீங்கள் இதை கேட்கும்போது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை, வாழ்க்கை துணை அல்லது உங்கள் வணிகத்தில் லாபம், செழிப்பை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். உங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பல விஷயங்களை குறித்து நீங்கள் குழப்பமடைந்திருக்கலாம். ஆனால் இன்றைய வாக்குறுதியில் நாம் பார்த்தது போல் தேவன் உங்களுக்காக நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவார். நாம் விரும்புவதையும் வேண்டிக் கொள்வதையும் விட தேவனுடைய ஆசிர்வாதங்கள் உயர்ந்தவை. அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் தேவனுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்தவை. உங்கள் எண்ணங்களோடு ஒப்பிடும்போது உங்கள் எதிர்காலத்திற்கான தேவனுடைய திட்டங்கள் மிகவும் உன்னதமானது. எனவே பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கும் எதிர்காலத்தை நம்புங்கள். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலம் தேவ கரத்தில் முன்பே திட்டமிடப்பட்டுள்ளது. அவரை நம்புங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் எதிர்காலத்தை விட சிறப்பான ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு தருவார். நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் ஒருபோதும் நிச்சயமற்றவையாகவோ தற்செயலானவையாகவோ இல்லாமல் நம்முடைய நன்மைக்கென்று கவனமாக வடிவமைக்கப்பட்டவையாய் இருக்கின்றன. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று இதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. மனுஷன் கணக்கற்ற திட்டத்தை தீட்டலாம், ஆனால் இறுதியில் தேவனுடைய நோக்கமே நிலை நிற்கும். தேவன் இஸ்ரவேலின் ராஜாவான தாவீதுக்கு நேர்த்தியானவற்றை நியமித்த போது எதிர்ப்பு கிளம்பியது. ஆண்களும் பெண்களும் அவன் மீது பொறாமை கொண்டு அவனுக்கு எதிராக பொல்லாங்க யோசித்தார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று கதறுகிறான். தன்னுடைய கிளேசத்தில் தாவீது தேவனை நோக்கி, கர்த்தாவே, பொல்லாதவர்களின் கைகளுக்கு என்னை நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று முறையிடுகிறான். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய திட்டங்கள் எப்போதும்
எப்போதும் நன்மைக்கேதுவானவையாகவே உள்ளன. மாறாக மனுஷரின் யோசனைகள் பொல்லாதவையாக இருக்கின்றன. ஆகவேதான் தேவன் என்னுடைய நினைவுகள் தீமைக்கானவை அல்ல, நன்மைக்கானவையே என்று நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இக்கட்டான சமயங்களில் தேவனுடைய பூரணமான திட்டத்தை காண்பதற்கு நாம் சிரமப்படலாம், நாம் மழலாம், புலம்பலாம். சில வேளைகளில் எதிர்காலம் என்னவென்று அறிய இயலாமல் தேவனையே கேள்வியும் கேட்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் நமக்கு நன்மைக்கேதுவானவையாகவே இருக்கின்றன. நம்முடைய நன்மைக்கென்று அவர் ஞானமாய் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். நம்முடைய பாதை குழப்பமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கும்போது தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் என்று நாம் நம்பலாம். பிரியமானவர்களே, பல வேளைகளில் ஜனங்கள் நம்மேல் நடந்து போகலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து செல்வதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கலாம். ஆனால் அவர் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வசனம் கூறுவது போல நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் பொருட்படுத்தப்படாத நிலையில் இருக்கலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கென்று நேர்த்தியான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவர் எப்போதும் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஜெபம். அன்பின் தகப்பனே, என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற ஆச்சரியமான திட்டங்களுக்காகவும் அவை தீமைக்கானவையாக அல்லாமல் நன்மைக்கேதுவானவையாக இருப்பதாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி நான் அதிகமாய் கவலைப்படுகிறேன். ஆண்டவரே, என் தேவைகளை அறிந்த தேவன் நீர். உமது கரத்தில் என் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தந்து ஆசிர்வதியும். எனக்காக நீர் வைத்திருக்கும் அற்புதமான திட்டங்களுக்கு நன்றி. வாழ்க்கையில் முன்னேற எனக்கு நம்பிக்கை தாரும். உம்முடைய வாக்குறுதிக்கு நன்றி. நீர் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய நினைவுகள் பூரணமானவையாக ஜெயம் பெறுகிறவையாக இருக்கின்றன. ஆண்டவரே, பிறர் எனக்கு விரோதமாக எழும்பும்போது நீர் எனக்கு அடைக்கலமாக இருப்பீராக. பொல்லாதவர்களின் கைகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வீராக. நான் குழம்பும் தருணங்களில் நீர் சரியான பாதையில் நடத்துவீர் என்பதை நான் மறக்காமல் இருப்பதற்கு உதவும். எதிர்காலத்தை என்னால் பார்க்க இயலாவிட்டாலும் என் நன்மைக்காகவே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். தீயையும் தண்ணீரையும் என்னை கடக்க பண்ணி செழிப்பான இடத்தை நோக்கி என்னை நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு நான் எங்கே இருந்தாலும் நீர் எனக்கென்று நேர்த்தியான எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து களி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் மேல் நினைவாயிருப்பதற்காகவும் உம்முடைய எண்ணங்கள் ஒருபோதும் தவறாதவையாக இருப்பதற்காகவும் உமக்கே சகல துதியையும் மகிமையையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.